விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கனிம வளங்களை கடத்தியது குறித்து புகார் அளித்ததால் கொலை மிரட்டல் விடுக்கும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பெலாக்குப்பம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கா பாக்கியராஜ் என்பவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அங்குள்ள ஏரியில் அரசு அனுமதியின்றி செம்மண் எடுத்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பகுதியை சேர்ந்த விவசாயி சந்தோஷ் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கா பாக்கியராஜ் மர்ம நபர்களை வைத்து விவசாயி சந்தோஷ் என்பவரின் வீட்டின் பின்பக்க கதவில் தீ வைத்துள்ளார். நீ எங்கு வேண்டுமென்றாலும் புகார் கொடு, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என அந்த மர்ம நபர்கள் விவசாயி சந்தோஷை மிரட்டி சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி சந்தோஷ் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ரோஷனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். என்னுடைய நண்பருக்காக நான் அவரோட தோட்டத்தில் மரம் வெட்டுறதுக்கு போய் தட்டி கேட்டதெல்லாம் என் மேல் நடவடிக்கை எடுத்து போலியான ஒரு புகார் கொடுத்துருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர் கே பாக்யராஜ் என்பவர். அது சம்மந்தமாக கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. அதனால் நாங்கள் மனு மரம் வெட்டுற ஒரு தேவையில்ல செம்மண் அடித்து சிப்காட்டுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் ஒரு 2.5 கோடி ரூபாய் சேல் பண்ணியிருக்காரு அவர். இதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த கவர்மெண்ட்.